ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்குதீங்களா? நான் தான் உங்க ஆஷா ராய்டன். மக்களே, இந்த மாதம் டிசம்பர் 15ஆம் தேதி என வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்து கேட்டீங்களா? அது என்னன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா மக்களே? அதனால வீடியோ ஒன்று ஃபுல்லாக பாருங்கள், யாருமே ஸ்கிப் பண்ணாதுங்க. சரியா மக்களே? நம்ம இந்த வீடியோக்குள்ளே போமா? வீடியோக்குள்ளே போவோம். டிசம்பர் 15ஆம் தேதி எனக்கு ஒன்றும் இல்லை 2 அவார்டு கிடச்சி கேட்டீங்களா? ஒரு நாள் 2 அவார்டு கிடச்சா அந்த நாள் யார் மக்களே மறக்குது? யாருமே அந்த நாளை மறக்க மாட்டேனில்ல. அதே போல் தான் எனக்கு அந்த நாள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா நான் வந்து இந்த யூடியூப் சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷமும் 1 மாதம் ஆச்சு. 1 வருஷத்துலேயும் 1 மாதத்துலேயும் நமக்கு ஒரே நாள் 2 அவார்டு கிடைக்கிது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். ஃபஸ்ட்டு எனக்கு காக்கும் கரங்கலந்து அவார்டு கிடச்சி. இந்த அவார்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வச்சு நடந்த மக்களே. அது உங்களுக்கு காட்டி தரணும்ல. ஏன்னா இந்த அவார்டு கிடைக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் மக்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இதே போல் உங்கள் சப்போர்ட் எனக்கு இன்னும் வேணும். சரியா மக்களே? அதனால தான் உங்கள்கிட்ட இந்த அவார்டை நான் காட்டித்தரேன். இன்றைக்கி வந்திருக்கேன். அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்? உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சரியா மக்களே? நல்லா இருக்கா பற்றில எல்லாரும்? இது மட்டும் கிடையாது, இன்னொன்றும் கிடச்சி. பார்க்குறீங்களா என்னன்னு? டண்டடாய் பற்றிலா அழகான ஒரு மெடல் கிடச்சி. நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டி தரேன். சரிங்களா? நமக்கு அழகான ஒரு மெடலும் கிடச்சி. நல்லா இருக்கா இந்த மெடல்? நல்லா இருக்கா மக்களே? காக்கும் கரங்கலந்து நமக்கு 2 அவார்டு கிடச்சி மக்களே. ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமும் ஒரு மெடலும் கிடச்சி. நல்லா இருக்குல்ல இந்த மெடல்? நல்லா பிடிச்சி. நான் அவார்டு கிடச்சது உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கேன்ல. அந்த கிளிப்பை நான் இதில் சேர்க்கேன் பாருங்கள். சரியா மக்களே? பார்த்துட்டு எப்படி இருந்தணும்னு ஒன்றும் கமெண்டில் சொல்லுங்க. சரியா மக்களே? பார்த்துட்டு வாங்க. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna வந்து நம்ம கன்னியாகுமரியில் வச்சு தான் நடந்து. இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளி இடத்துலேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து எல்லாம் நிறைய ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. நல்லா இருந்து கேட்டீங்களா? இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருந்து. காலமாக போன உடனே இட்லி வடை சாம்பார் அந்த மாதிரி நிறைய சாப்பாடெல்லாம் தந்துடும். நாங்கள் போன உடனே முதல்ல சாப்பிட தான் செய்தோம். அடுத்ததான் ஃபங்க்ஷன் நடக்க இடத்துக்கு போனோம். ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு உச்ச நேரம் நல்ல சாப்பாடு கேட்டீங்களா? சோறு சாம்பார் பாயசம் பப்படம் கூட்டு கோழி இறைச்சி பாயசம் எல்லாம் வச்சு அழகான ஒரு சாப்பாடம் தந்துனா. அப்படி இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருந்து. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்து மக்களே. அங்கே வந்திருந்த எல்லாருமே அப்படிதான் நம்மள்ட்ட வந்து நல்லா பழகுனாங்க. எல்லாரும் நல்லா பேசினாங்க. இந்த அவார்டு கிடைக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் மக்களே. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் இன்னும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இன்னும் இதே போல் மேலே வர முடியும். இதோட முடியலை கேட்டீங்களா? அன்னைக்கு இன்னும் நமக்கு ஒரு அவார்டு கிடச்சி. அதே நாள் தான் எங்கள் உச்சை முடிஞ்ச அடுத்த அந்திக்கு இன்னொரு இடத்துல அவார்டு இருந்து. அது நம்ம மார்த்தாண்டத்தில் வச்சு தான் இந்த அவார்டு கிடச்சி. இது யார் தந்ததுன்னா ஜூனியர் சாம்பியன்ஸ் இன்டர்நேஷ்னல், ஷார்ட்டாக சொல்லணும்னா ஜேசிஏ அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருந்து தான் நமக்கு அடுத்த அவார்டு கிடச்சி மக்களே. அங்கேருந்து அதே போல் ஒரு ஃப்ரேம் கிடச்சி. நல்லா இருந்து கேட்டீங்களா? இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது பத்திலா? நல்லா இருக்கா இந்த ஃப்ரேம்? பிடிச்சிருக்கா மக்களே? கமெண்டில் ஒன்று சொல்லுங்கள் இது நல்லா இருக்கான்னு. இது நமக்கு அன்னைக்குள்ள 2வது அவார்டு. இது மட்டும் இல்லை, அங்கேருந்து இன்னொன்று நமக்கு கிடச்சி சர்டிஃபிகேட் கிடச்சி. பாருங்கள், இதுதான் அங்கே உள்ள சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா? இது நமக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் ஆகும் கேட்டீங்களா மக்களே? இந்த ஜேசி அவார்டு நான் வாங்கும்போது நான் கொஞ்சம் பேசினேன்.
அதெல்லாம் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க சரியா. YouTube channel. Another YouTube channel to be hired here is Asha Royden YouTube channel. இருக்கீங்களா? Thank you so much. இவங்களை நான் நிறைய அவார்ட் செஷன்ல பார்த்துருக்கேன். ஸோ அண்ட் இன்னைக்கு JCI அவார்ட்ஸ்லையுமே இவங்க இருக்காங்க. ஸோ ஹாப்பி. Give her a big round of applause. இன்னைக்கு அவார்ட் வாங்குற one of the women YouTuber. So happy to be here. Thank you ma'am. ஒரு விமன் யூடியூபரா இந்த அவார்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க, ஒரு சில வார்த்தைகள் மேம் ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த அவார்டு தந்த ஜிஎஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ போடும்போது எல்லாரும் என்கிட்ட நீ ஏன் இப்படி பேசி போடி அப்படின்னு எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணிச்சோம். நான் அன்னைக்கு இந்த வீடியோ போடுறதை நிறுத்திருப்பி நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். அதனால உங்களை யாராவது உங்களால குறை சொன்னா நீங்க அதை பெருசா எடுத்துக்காதுங்க. உங்களால எல்லாமே முடியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதை நம்ம நோக்கி போயிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கான வச்சு ஒரு நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. Thank you so much ma'am for joining us. And then மக்களே, இந்த ஜேசி அவார்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டீங்களா. ஏன்னா நம்ம இது ஒரு அவார்டு வாங்கிட்டு வரோம். ஆனால் இவங்க என்னன்னா அவார்டு தந்துட்டு என்ன மைக்கில் வேற பேச சொல்லிச்சுன்னா என்ன சொல்லனே தெரியலையா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மைக்கில் பேசிதாக்கா எல்லாமே பேசியிருக்காங்க. இது நிறைய பேர் இருந்துன்னா என்னால் எனக்கு மனசில் இருந்ததை நான் அன்னைக்கு பேசினேன். இந்த அவார்டு கையில் வாங்கிட்டு வரும்போது உடனே அடுத்த சாப்பாடு கேட்டீங்களா. சாப்பாடு அழகாக இருந்து இடியப்பம், தோசை, சப்பாத்தி, இறைச்சிக்கறி, மீன் கறி அப்படின்னு எல்லா வகையானதும் இருந்து ஷவர்மா வேற இருந்து கேட்டீங்களா. இன்னும் கடலை, அவிச்ச கடலை, முளைகட்டின பயிறு, ஃப்ரூட்ஸு, பொரிச்ச இறைச்சி, ஈரல் அப்படி எல்லா விதமான சாப்பாடு அங்கே இருந்து மக்களே. சாப்பாடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக சூப்பராக இருந்து மக்களே. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபங்க்ஷன் நல்லா பிடிச்சிருந்து எனக்கு. இது நமக்கு 3வது அவார்டாக. எனக்கு இந்த 3வது அவார்ட்லேயும் இந்த ஜேசி அவார்டு தான் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது ஒன்றான்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா இருந்து ஃபங்க்ஷன் அப்படிதான் நல்லா கிராண்டாக சூப்பராக இருந்து மக்களே. இந்த ஜேசி அவார்டு கிடைக்க காரணம் ஜொரோன்னு ஒரு அண்ணாவாக்கும். இவங்க வந்து ஒரு அட்வொகேட் ஆக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நல்ல கேரக்டர், நல்லா க்ளோஸாக நல்லா பேசினாங்க. அந்த அண்ணானால தான் எனக்கு இந்த அவார்டு கிடைக்க காரணம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இந்த ஜேசியை வந்து என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துட்டு இருக்குதாக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய வருஷங்கள் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்து நிறைய பங்கெடுத்தாங்க. ஸ்கூலில் வந்து நிறைய காம்படிஷன் எல்லாம் நடக்கல. அங்கே எல்லாம் வின் பண்ணால் பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே இந்த ஜேசி வந்து நடந்துட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி எல்லா ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களும் வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அந்த ஆட்களோர் எல்லாரும் வந்து எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருந்து மக்களே. இடையில ஃபேஷன் ஷோன்னு ஒன்று நடந்து நல்லா இருந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து செம்மையாக இருந்து சூப்பராக இருந்து நல்லா பண்ணாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் என்னன்னா இதில் வந்து சுற்றுப்புறத்தை எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வேஸ்ட்டு கிடந்த அப்படியே விட்டுட்டு போவோம். ஆனால் அதில் வந்திருந்தாங்க ஒருத்தங்க, அந்த அண்ணா பேர் தெரியல, என்னன்னா குளத்துல கிடைக்க வேஸ்ட் எல்லாம் தூர்வாரி க்ளீன் பண்ணி அப்படி அவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து அப்படியும் அவங்க வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்களே என்கரேஜ் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களையும் அவங்க என்கரேஜ் பண்ணி கொண்டு வராங்க மக்களே. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிதானே. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து அந்த இடத்துல நானும் இருக்கேன் அப்படி நினைக்கும் போது எனக்கு சொல்ல வார்த்தையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்து. அப்போ ஒரு நாள் நமக்கு 2 அவார்டு கிடச்சிருக்கு. அப்போ எப்படி ஆகும், நம்ம மறக்க முடியாதுல்ல. அதான் நான் சொன்னேன்ல, டிசம்பர் 15ஆம் தேதி என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத நாள் ஆக்கும். அதுக்கு காரணம் இதுதான் மக்களே. இந்த 2 அவார்டு ஒரு நாளை கிடைச்சிடல, அதுதான் காரணம் கேட்டீங்களா மக்களே. நான் அவார்டு வாங்கினது பார்த்து முடிச்சிங்களா, எப்படி இருந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தியா, என்னக்கா இதுவரை அவார்டு வாங்கியது ஒன்றும் எங்களுக்கு காட்டு தரலன்னு இன்னும் பார்த்தியலா, எப்படி இருந்தோன்னு சொல்லுங்களேன். எனக்கு இதே போல் இன்னும் நிறைய அவார்டெல்லாம் கிடைக்கும். உங்கள் சப்போர்ட் நிறையவே இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்களே. அதனால் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்த என சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சரியா. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோதான்,
என்னன்னா ஃபர்ஸ்ட் நான்லாம் ஒரு வீடியோ பண்ணும்போது என்ன வந்து எல்லாருமே ஒரு தரைகுறையாக பேசுச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்லி எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது கேட்டியலா, நான் இப்படி வெளியே போய் அவார்டெல்லாம் வாங்கின உடனே நிறைய பேர் எங்கிட்ட கேட்க கேள்வி என்னன்னா உனக்கு பைசா வருதோ அப்படின்னு கேட்கும். எனக்கு இதுவரை பைசா எதுவும் வர தொடங்கலை. அப்படி பைசா வர தொடங்குனா கண்டிப்பாக என சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கேட்டியலா. அதனால் இதுவரை எனக்கு பைசா வர தொடங்கலை. எதுவாக இருந்தாலும் என்ன சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் நான் அடுத்து பண்ணுவேன். சரியா மக்களே, நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 3000க்கு மேலே வீடியோஸ் எல்லாம் கிடக்கு. எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒன்று ஷேர் பண்ணி இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். சரியா மக்களே, நான் எதிர்பார்ப்பேன் இந்த வீடியோ கீழே பார்க்க ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படும். சரியா மக்களே, இதே போல் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். சரியா, இன்னைக்கு பாய், டாட்டா, பாய், பாய்.